Taste the Daily. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய சாதனைகளை செய்தோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் தானாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செய்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒண்ணுமே செய்யல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். அதிகமான கலை அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட 400 கோடியில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம். 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா 1000 கோடிகளை கொடுத்தோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் 3 கொண்டு வந்தோம். வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்ததின் விளைவு தமிழகத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் இடம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களால் இறக்கப்பட்டு அம்மா முதலமைச்சர் ஆகின்ற பொழுது 134 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து அண்ணா திமுக அரசு வேகமாக துரிதமாக கல்வியிலே பல்வேறு புரட்சிகள் செய்த விளைவாக 2019-20 154 பேர் உயர்கல்வி படித்தாங்க. 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அடைந்தோம். இதுதான் சாதனை. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார், உயர்கல்வியிலே சாதனை படைத்தோம் என்று. நீங்களும் சாதனை படிக்கல, சாதனை படைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆக்கி வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கிறீங்க, அதுதான் நீ கண்ட பலன். அதேபோல நீட் தேர்வு என்று எத்தனை ஆண்டு காலம் முழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலம் ஆகின்றது. நீட் தேர்வு என்ன ஆச்சு? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2019 வெற்றி பெற்று அமர்ந்திருந்தீர்கள். கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிகள் இருந்தீர்கள். என்ன செய்தீர்கள்? நாடாளுமன்றத்திலே நீட் தேர்வுக்கு தமிழகத்திலே விலக்கு வேண்டும் என்று குரல் கொடுத்தீர்களா? ஒன்றும் கிடையாது. இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 40 நாங்கள் தான் என்று 40 ஜெயிச்சு என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒன்னும் கிடையாது. 40 பேரும் நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க கண்ட பலன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த பாரதிய ஜனதா அரசாங்கம் காலம் தாழ்த்தியது. கூட்டணி கட்சியிலே இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட நாடாளுமன்றத்திலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் குரல் கொடுத்தோம். ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர். அந்த காவிரி நதிநீர் பல ஆண்டு காலமாக அதற்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு போராடி கொண்டிருக்கின்றது. இதே புரட்சி தலைவி அம்மாள் சட்ட போராட்டத்தின் மூலமாக தீர்வு காணப்படும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை நடத்தி கொண்டிருந்து அம்மா துரதிர்ஷ்டவசமாக அம்மா மறைந்தார்கள். அம்மாவுடைய அரசு அந்த வழக்கை எடுத்து நடத்தி தீர்ப்பை பெற்றது. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தாமதமான காரணத்தினாலே 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே முடக்கிட சரித்திரம் படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. 22 நாட்கள் நாடாளுமன்றமே இயங்கவில்லை, முடக்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துகின்ற வரை நாடாளுமன்றத்தில் நடக்க விடமாட்டோம். இது அண்ணா திமுக. தில்லு திராணி தெம்பு அண்ணா திமுக இருக்குது. அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு இருக்குது, எங்களுடைய நாடாளுமன்ற இருக்குது. ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லுகிறீர்களே, யார் நீட் தேர்வை ரத்து செய்வது? மத்திய அரசாங்கம் தான். அதற்கு விதிவிலக்கு கொடுப்பது யார்? மத்திய அரசாங்கம். ஒரு நாளாவது உங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த நிகழ்வு நடந்ததா? எல்லா மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். இங்க ஒன்று பேசுவாங்க, அங்க ஒன்று செய்வாங்க.
இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். உண்மையிலேயே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சிகள். இதை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைத்திருக்கும். அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா அவ குடும்ப நிகழ்வு. அன்பிலே ஒரு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவருடைய 100ஆண்டு விழா. அதை நினைவு கூறுகின்ற வகையிலே நாணயம் வெளியிட்டாங்க. நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு யார் அழைக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சரை அழைத்து, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர்கள், அதனுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளை அழைத்து அந்த நாணயத்தை வெளியிடுகிறார்கள். அதோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சி. கூப்பிடல, நாணயத்தை அவர்கள் மூலமாக வெளியிடவில்லை. ஆனால் அதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டு இரட்டை வேடம் போடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை அழைத்து, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவிலே நாணயம் வெளியிட்டார்களே, உங்களுடைய நடிப்பு வெளியிடப்பட்டு வெளியிலே வந்து விட்டது. உங்களை இரட்டை வேடம் வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. வேண்டுமென்றால் நாங்கள் கூட்டணியிலே நாங்கள் அங்கம் வைப்போம், வேண்டாம் என்றால் நிராகரித்தால் கடைசி வரை நிராகரிப்போம். எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய நலன். மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக அந்த மக்களுக்கு எது தேவை, எது வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு கட்சி செயல்படும். இது அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சி அப்படி அல்ல, குடும்ப கட்சி. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழல் அரசாக இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் ஊழல். அந்த ஊழல் மறைப்பதற்காகத்தான் மத்தியில் இருக்கின்ற மத்திய அமைச்சர்களையும் மாநில இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழைத்து அந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்தியிருந்தால் உண்மையிலேயே கூட்டணியின் தர்மம் நிலைநிலைத்திருக்கும். ஆனால் அப்படி அல்ல, சுயநலம். அந்த சுயநலத்தின் மொத்த உருவமே திமுக தான். அதே போல இன்றைக்கு சட்டக்கல்லூரியில் நீங்க பார்த்தீங்கன்னா 6 சட்டக்கல்லூரி திறந்தோம். ஒரு சட்டக்கல்லூரி கூட முதல்வர் கிடையாது. அதையும் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி. அந்த உயர்நீதிமன்றம் நீதியரசர் கேட்கிறார், சட்டக்கல்லூரி திறந்தால் மட்டும் போதாது, அதற்கு தேவையான பேராசிரியர்கள் நியமிக்க வேண்டும். தமிழகத்திலே சட்டக்கல்லூரியில் எத்தனை பேர் படிக்கின்றார்கள், எத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் மற்ற என்னென்ன பணிகள் நிரப்பப்படாது இருக்கின்றது, தகவலை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்திருக்குது. இதெல்லாம் விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு பல்வேறு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் போதுமான மருந்துகள் இல்லை. நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மருந்துகள் போதுமானது இல்லை. அதை சுட்டிக்காட்டினா எதிர்கட்சி தலைவர் பொய் பேசுகிறார் என்று அடுத்த செய்தி வந்துடும். உண்மை நிலை இதுதான். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லா மருத்துவமனையிலும் 3 மாதத்திற்கு தேவையான மருந்துகள் அங்கே முன்னெச்சரிக்கையாக வாங்கி கொடுக்கப்பட்டு நோயாளிகளுக்கு தங்குதடை இல்லாமல் மருந்துகள் வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் துவங்கணும். 2000 அம்மா மினி கிளினிக் துவங்கப்படும் அறிவிக்கப்பட்டு சுமார் 1885 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். அதையும் மூடுவிழா செஞ்சாங்க. இதுல என்ன அரசியல் வேண்டியிருக்குது? ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினி கிளினிக்.
அந்த திட்டத்தையும் கைவிட்ட அரசாங்கம், மூடு விழா செய்த அரசாங்கம் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்.